உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே 50லிருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை கற்பூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து நீங்கள் ஓப்பனாக விளக்குக்கிட்டேயோ இல்லை சாமி படத்துக்கிட்டேயோ வச்சுட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பச்சை கற்பூரம். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை கொடுக்கும், கான்சன்ட்ரேஷன் பவரையுமே அந்த பச்சை கற்பூரம் வாசனை கொடுக்கும். தேவையில்லாத சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே போகக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. இன்னொன்று, இது தெய்வீக சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதுனால வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்றைக்குமே இருக்கும். அந்த காலத்தில் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் போடும்போது அது டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கவனம் நிறைய சேர்த்துட்டா அதுவே ஆபத்து. ஒரு சிட்டிகை அளவு தான் நம்ம ஸ்வீட்ஸ் செய்யும்போது சேர்த்தணும். ஸோ இந்த பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரம் மாதிரி இருக்கவே இருக்காது. சின்ன சின்னதாக இருக்கும், பட்டை பட்டையாக இருக்கும். அதை பார்த்து நல்ல குவாலிட்டியான கற்பூரத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அது என்ன பண்ணுன்னா நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிது.